Hi friends, வணக்கம். நான் உங்கள் துரைராஜன் எஸ்எம் பில்டர்ஸ் வேப்பப்பட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராஜெக்ட் ஒரு 1187 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1550 ஸ்கொயர் ஃபீட் ஃபில்டர் பண்ணப்பட்ட ஒரு ட்ரிபிள் பெட்ரூம், 2 அட்டாச்ட் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம், ஹால், கிச்சன் கொண்ட வீடு தான். இந்த வீடு ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. இந்த வீடு வந்து நம்ம கஸ்டமருக்காக புக் பண்ணி கட்டிட்டு இருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு மாடர்னா வேணும், வெஸ்டர்ன் டைப்ல வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவரோட சாய்ஸ் ஆஃப் எலிவேஷன்ல அவர் கேட்ட மாதிரி வீடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட குவாலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கன்ஃபார்மாக நம்ம மென்ஷன் பண்ணுறது நம்மளோட குவாலிட்டியை தான். ஸோ இந்த வீட்டில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்மளோட டெடிகேஷன் எப்படி இருக்கு, நம்மளோட டீடைலிங் எப்படி இருக்கு, அதோட அவுட்கம் எப்படி இருக்கு, வீடு எவ்வளோ அழகாக வந்திருக்கு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கார்னர் வீடுன்றதுனால டபுள் சைடு எலிவேஷனு, டபுள் சைடு கேட் வரும். இதில் பாருங்கள், எலிவேஷனில் நிறைய இடத்துல டைல்ஸ் ஒட்டியிருக்கோம், நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும், என்றைக்குமே புதுசு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது என்றைக்குமே டஸ்ட் ஆகாது, அதோட கலர் ஃபேட் ஆகாது, என்றைக்கும் புதுசு மாதிரி இருக்கும். இதோட கேட்லாம் பாருங்கள், ஹெச்பிஎல் ஷீட்டு வித்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட் எல்லாமே ஹெச்பிஎல் ஷீட்டையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெஸ்ட் ஆகாது, என்றைக்குமே புதுசாக இருக்கும். இந்த பார்க்கிங் ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் இந்த எலிவேஷனில். இங்கேருந்து பாருங்கள், ஒரு கப்பலோட வியூ மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டைல்ஸ் டிசைன் எல்லாமே மேட் ஃபினிஷ் டைல்ஸு. இந்த டிசைன் எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட ஹாலு. இந்த ஹாலோட சைஸு 20x11, பெரிய ஹாலு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள், ஃபுல்லாக பிவிசியில் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் பயங்கர ரிச்சாக இருக்கும், அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு டிவி ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். இது பூஜா கபோர்டு. இதுவுமே வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கோம். இதுவுமே வந்து கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 10x10. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். லேப்டாப்லேயும் டோர் போட்டு மூடியிருக்கோம், கபோர்ட்லேயுமே வந்து டோர் போட்டு மூடியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இது. இங்கே வெஸ்டர்ன் கிளாஸர் தான் வரும். இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எதுவும் மாட்டலை, மாட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட கிச்சனு, ஓப்பன் கிச்சனு. இந்த கிச்சனோட சைஸு 8x9, பெரிய கிச்சனு. கிச்சனில் மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாடுலர் கிச்சன் ஒர்க்லாம் எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம், ரஸ்டே ஆகாது உங்களுக்கு. கபோர்டையுமே வந்து டோர் போட்டு மூடியிருக்கோம், லேப்டாப்பையும் டோர் போட்டு மூடியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீட்டோட காமன் பாத்ரூமு. வெஸ்டர்ன் கிளாஸர் தான் இங்கே வரும். இன்னும் ஃபிட்டிங்ஸ் மாட்டலை, மாட்டி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் இன்னும் டோர் எதுவும் மாட்டலை. டோர் மாட்டி பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும், இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 10x22. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கு கொடுத்துருக்கோம். சின்னதாக ஒரு மேடம் மாதிரியும் கொடுத்துருக்கோம், டேபிள் மாதிரி. இது பால்கனி வியூ. இந்த பெட்ரூமோட பால்கனி இதுதான். வீட்டோட எலிவேஷன்ல அழகாக வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் டெரஸ். டெரஸில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொருவோடு ஒட்டியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 10x10. இந்த பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கபோர்டு, லேப்டாப் எல்லாம் டோர் போட்டு மூடியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பெரிய பால்கனியோட வியூ. ஃபுல்லாக எஸ்எஸ்ல கைப்பிடி கொடுத்துருக்கோம். அதில் பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலேருந்து கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டைல்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப மேட்சிங்காக கலர் கான்ஷியஸோடு பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது இருக்கிற அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா
உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வீடு. வீட்டோட பிளான்ல இருந்து, வீட்டோட எலிவேஷன்ல இருந்து, வீட்டோட ஒவ்வொரு ஒர்க்கும், உங்களுக்கு டிவி ஸ்டாண்ட் எங்கே வைக்கணும், பூஜை ரூம் எங்கே இருக்கணும், டைல்ஸ் என்ன கலரு, வீட்டோட கலர் என்ன கலரு, ஃபால் சீலிங் எப்படி இருக்கணும், வீட்டோட எலிவேஷன்லேருந்து, வீட்டோட டைல்ஸ்லேருந்து, வீட்டோட கலர்ஸ்லேருந்து எல்லாமே உங்கள் சாய்ஸ். நீங்கள் பார்த்து பார்த்து கட்டின மாதிரி இருக்கும். நம்ம மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. 100% கரெக்டாக வரும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கட்டிங்கன்னா ஏதாவது தவறு ஏற்படலாம். பட் ஆனால் நீங்கள் எங்களோட சூப்பர்விஷனில் தான் நீங்கள் கட்டுறீங்க. ஸோ வந்து வீடு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட 100% குவாலிட்டியில், எங்களோட 100% அனுபவத்திலையும், எங்களோட டீட்டெயிலிங்லையும், எங்களோட டெடிக்கேஷன்லையும் நாங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஈடுபாட்டோடையும் பண்ணும்போது, எங்களோட ஒர்க்மேன் வச்சு பண்ணும்போது உங்களோட வீடு உங்களோட கனவிலும் நீங்கள் கனவு கண்டதோட 100% பிரம்மாண்டமாக வரும், அழகாக வரும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை விடவும் மேம்படுத்தி நாங்கள் தருவோம். குவாலிட்டின்றது எப்பயுமே நம்மளோட இதில் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியலையும் 100% குவாலிட்டியாக தரோம். குவாலிட்டிலையும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக தரும். அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலையும் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ண பெஸ்ட் குவாலிட்டியாக தரும். நம்மளோட தரம் என்றைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலையும் பெஸ்ட் குவாலிட்டி தான் நம்மளோட குவாலிட்டி. நீங்கள் கனவு கண்டதை விடவும் அருமையாக வரும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸ். ஸோ இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வீடு வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எஸ்எம் பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது, உங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது, இந்த வீட்டில் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்காதது, நீங்கள் கட்டினா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டுவீங்க, நீங்கள் உங்களோட வீட்டை புக் பண்ணும்போது இப்படிலாம் விருப்பம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பத்தையும் உங்களோட கனவுகளையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்ககிட்ட புக் பண்ண வரும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு வீடு கட்டி தரும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.